பாருங்க நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் பண்ண உடனே அவரை நான் மாத்திட்டேன். ஆக்சிடென்டா நடக்கிற 1-2 உதாரணங்களை வைத்துக்கொண்டு பெரும்பான்மையானவர்களை செய்யக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் தேவன் உங்களை ரட்சித்தார், முன்குறித்தார், தாயின் கருவிலிருந்து உருவாக்கினார். அப்படி உருவாக்கின தேவன் உங்களுக்கு ஏற்ற துணையும் உருவாக்கி கொடுப்பார். ஒரு நல்ல தாய் தகப்பனை கொடுத்த தேவன் நல்ல மனைவியும் கணவனையும் நிச்சயம் தருவார். நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நீங்க உங்க கண்களால உங்களுடைய சிந்தைகளால நீங்க அவங்களை தேடி அவங்க, அதான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம கண்ணு என்னைக்குமே தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுதான் இந்த கண்ணுல பார்த்து செலக்ட் பண்ணி அது நீங்க சொல்லுவீங்க அவர் எனக்காக உயிரையும் கொடுப்பார். ஒன்னும் கொடுக்க மாட்டான். இன்னைக்கு அதுவும் இந்த காலத்துல எதையுமே தர மாட்டான் இன்னைக்கு. அதனால தயவு செய்து இந்த மாதிரி அதர் ரிலிஜன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றது காரணம், அதர் கொள்கை, வேற கொள்கை உள்ளவங்களை உங்களுக்கு தேவனாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராக இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில இணைந்து கர்த்தருக்காக வைராகியமாய் வாழக்கூடியதான ஒரு பெண்ணையோ ஆணையோ கர்த்தர் கண்டிப்பாக தருவார். ஏற்ற காலம் வரைக்கும் பொறுமையோட காத்துருங்க. நீங்க அப்படி இந்த மாதிரி போனீங்கன்னா பெரும்பாலும் ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தவளைக்கும் எலிக்கும் முடிச்சு போட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி. தவளை தண்ணிக்கு ஓடும், எலி லேண்டுக்கு ஓடும். கடைசியில ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு கிழிஞ்சு நிக்கிறதா. அதனாலதான் நீங்க நிறைய டிவோர்ஸ். காரணம் அதான், கொள்கை ரீதியான மாறுபாடு. அது நமக்கு ஒத்து வராது பாருங்க. அதனால உங்களுக்கு வசனத்துல இருந்து நான் சொல்லணும்னா 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, அந்நிய நுகத்துல பிணைக்கப்படாது இருப்பார்களாக, விசுவாசி அவிசுவாசியோடு கூட இணையாது இருப்பானாக.